இந்த நாளிலும் கூட இந்த குருத்தோலை ஞாயிறிலே நானும் உங்களோடு கூட பேச கர்த்தர் எனக்கும் ஒரு வசனத்தை கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாய் அனுப்பியிருக்கிறார். ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் அதிகமாய் பேசுகிற ஒரு 2 காரியம் உண்டு. என்ன காரியம்? யாரை பற்றி பேசுவோம்? ஒன்று கழுதை, இன்னொன்று ஏசப்பாவை. அதிகமாக எதை பேசுவோம்? நீங்கள் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அதிகமாக கழுதையை குறித்து தான் நிறைய இடத்துல கேட்டிருக்கிற. நானும் ஊழியத்தில் இருந்து வந்ததுனால நிறைய இடத்துல இயேசுவை குறித்து பேசுகிறதை விட அதிகமாய் கழுதையை குறித்து பேசுவாங்க. நானும் இந்த காரியத்தை குறித்து நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் தியானிக்கும் பொழுது கழுதையை குறித்து அவ்வளோ அழகாக நம்ம பேசுகிறோமே, அந்த கழுதையை குறித்து ஏதாவது அந்த கழுதைனால் நமக்கு என்ன யூஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? என்னங்க? கரெக்ட். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நல்லா தான் பொதி சுமக்கும். சரி, அப்போ பாருங்கள், இன்றைக்கு அற்பமாய் எனப்பட்ட ஒரு கழுதை, உதாசீனப்படுத்தப்பட்ட கழுதை. அன்பு பிரதர் சொல்லும்போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டது. விலங்குலேயே கழுதையை ரொம்ப அதிகமாக எவ்வளோ இதுவாக சொன்னது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எதை அற்பமாய் பார்க்கப்படுகிறதோ கர்த்தர் அதன் மேல் பவனி வர வேண்டும் என்று சொல்லி அதை தீர்மானித்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்தை நான் குறிக்கும் போது நான் ஒரு நிமிஷம் இந்த ஆராதனை வேலையில் நான் யோசனை பண்ணேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டேன், உதாசீனப்படுத்தப்பட்டேன். என்னுடைய நிலைமை முழுவதும் என் அன்பு சகோதரருக்கு தெரியும். நான் ஆட்டோலே படுத்துட்டு கிடப்பேன். அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த கழுதையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த கழுதையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தின் பவனியிலே உங்களையும் சேர்ப்பதற்காக கர்த்தர் இந்த கழுதையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது இதை தான் நான் யோசித்தேன். அந்த கழுதையினுடைய காரியங்கள் நம்ம அதிகமாக பார்க்கும் பொழுது, என்னை பார்த்துருக்குறீங்களா? கழுதை பேரில் எழுதியிருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கேட்டாலே ஏதோ ஒரு புது கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். யோகம் இல்லைங்க, பெரும்பாலும் கழுதை மேலே எழுதியிருக்கோம், என்னை யோகம் வரும். அப்போ அந்த கழுதைக்கே ஒரு யோகம் வரும்னா ஆண்டவரை ஏற்றி சொல்லும்போது கர்த்தருக்காய் இந்த ஊழியத்தை செய்கிற இந்த கழுதைக்கும் ஒரு நாள் நிச்சயமாய் யோகம் வரும். ஆமென். அல்லேலூயா. அன்பு சகோதரர் சொன்னார், நான் கழுதைன்னுட்டேன். அப்போ நீங்கள் யார்? என்ன பேச்சு வாக்கில் அவர் முதல்ல அவரை கழுதைன்னு சொன்னார், இப்போ நம்மளை யாருன்னு கேட்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் யார்? கதை குட்டியா? கர்த்தர் நல்லவர். அவே அப்போது நான் கழுதைனா நீங்களும் யார் தான்? எந்த கழுதை? கர்த்தரை ஏற்றி செல்லுகிற கழுதை. ஆமென். நாம் எல்லாம் காலையில் பவனியாக போனோம். அன்பு சகோதரர் சொன்னது போல் வேதத்தில் எத்தனை கழுதை இருந்தது? 2. இன்றைக்கி எத்தனை கழுதை இருக்குது? நிறைய இருக்குது. யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கழுதை என்று சொல்லும்போது நம் கர்த்தரை ஏற்றி செல்லுகிற கழுதை. இன்றைக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரம் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கும் உதவாமல் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நினைத்தருளி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எதற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்காக அற்பமாய் எனப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு பவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நான் உங்களோடு பேசுகிறதிலே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம்
1-9 வசனங்களை நாம் வாசிப்போம். அவைகளை அழைத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை குறித்து, இந்த வாக்கியத்தை குறித்து நீங்கள் எல்லாம் தியானித்திருப்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தை இதிலிருந்து தான் நான் உங்களோடு கூட தியானிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். இந்த சத்தியத்தை கேட்டு நாம் கடைசியிலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராயிருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். இந்த வசனம் புரியுதுங்களா? என்ன சொல்கிறாரு? என்னம்மா? கழுத அதை மட்டும் சொல்லினே தெரியும். ஆண்டவர் ஒரு 2 சீசரை அழைத்து அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும், அதை அவிழ்த்துட்டு வாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய சீசரிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முதலாவது சீசர்கள் செவி கொடுத்தார்கள். கேட்கக்கூடிய காதுகள் அவர்களுக்கு இருந்தது. ஆமென். கேட்கக்கூடிய காதுகள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம ஐயா சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே போங்க, அங்கே ஒரு 2 கழுதை இருக்கும், அதை கூட்டிட்டு வாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவார்? ஐயா என்னையா நீங்கள் பாட்டுக்கு அந்த கிராமத்துக்கு போங்கன்றீங்க, ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது, நீங்கள் வேறு அங்கே போய் அந்த கழுதையை கூட்டணும் இந்த கழுதையை கூட்டணும், எப்படியா போகிறது? வேணும்னா நீங்கள் வாங்கயா கூட. இப்போ அப்படி தான் நிறைய இடத்துல ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்தால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய சீஷர்கள் அவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த கிராமத்திற்கு ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் அங்கே இருக்கும், அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய செவிகள், கேட்கக்கூடிய காதுகள் அவர்களுக்கு இருந்தது. முதலாவது என்ன இருந்தது? கேட்கக்கூடிய காது இருந்தது. நமக்கு எல்லாம் இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் கேட்குதா? கேட்டுதா? இன்னைக்கு காலையில் என்ன பேசுனாங்க? இன்னைக்கு காலையில் வந்தீங்களா சர்வீஸ்க்கு? இல்லை ஓசனாவோடு முடிச்சுட்டு போயிட்டீங்களா? கேட்கக்கூடிய காதுகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் பேசின வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் உடைய இருதய பலகைகளை எழுதப்பட்டிருக்கும். ஆமென், ஆமென். அப்போ கேட்கக்கூடிய காதுகள், நமக்கு காது இருக்குது, ஆனால் எதுக்கு பயன்படுது என்று சொன்னால் மற்றவர்களை பேசுகிற காரியத்திற்கு நம்ம காது எப்படி இருக்குது? செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஆமென்.
நான் நல்லா கேட்டேங்க, என்னை பற்றி தான் பேசினாங்க. நல்லா பேசினேன், நான் அங்கே தான் இருந்தேன், என்னை பற்றி தான் சொன்னாங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினச்சிட்டேன். அவங்க சொல்கிறாங்களோ. கேட்டிருக்கிறீங்களா அப்படியாவது ஒரு நாள்? இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே நம்முடைய காதுகளை நாம் பயன்படுத்துகிறோம், மற்ற காரியத்திற்கு நாம் கேட்கிறதற்கு செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது நாம் என்ன பண்ணுறதில்ல? செவி சாய்க்கிறதில்லை. இது உண்மைதானே? இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத அளவிற்கு அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கக்கூடிய காது இருந்தது. ஆமென். அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆண்டவரே எதுவுமே பேசலை. அடுத்து நாம் தொடர்ந்து இந்த 9 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்திலே சத்தியத்தை முடிப்பேன். ஆமென். அப்போது கேட்க வேண்டிய அந்த காதுகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குதுங்களா? ஆண்டவருடைய சத்தம் உடைய காதுகளில் கேட்கப்படுதா? அந்த சீசர்களிடத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு சொன்ன உடனே அந்த சத்தம் கேட்கப்பட்டது. சரி ஆண்டவரே, நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய நித்திய ஜீவ ஊழியத்தினுடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் ஐயா சொன்னார், தொடர்ந்து எத்தனை சர்வீஸ், இப்போ தொடர்ந்து இத்தனை ப்ரேயர்லாம் இருக்குன்னார். எப்படியும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்படும். அப்போ நம்ம அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்போது இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே கொல்லைவாய் உடைய ஒரு செவினனை அவரிடத்தில் கொண்டு வந்து வாசிங்க வேண்டிக் கொண்டார்கள். அழைத்து கொண்டு போய் அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒருவேளை உங்களுடைய காதுகளிலே கேட்காமல் இருக்கும் என்று சொன்னால் எப்பத்தா திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே என் காதுகள் திறக்கப்படட்டும் அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க என்னுடைய காதுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்களுக்கு என்னுடைய காதுகள் எத்தனையோ விஷயங்களை கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்காமல் இருக்கும் என்று சொன்னால் எப்பத்தா உடைய திறக்கப்படுவதாக. ஆமென். எப்பத்தா உடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என கண்பான தேவஜனமே, நம்முடைய வேதத்தில் ஒரு பெரிய தேவன், ஆமென், ஒரு ஜீவனுள்ள தேவன் சின்ன சாமுவேலை பார்த்து ஆண்டவர் பேசினார். என்ன சொன்னார்? சாமுவேலே சாமுவேலே. அங்கே ஏலி இருந்தார். அந்த சத்தம் யாருக்கு கேட்டது? அவருக்கு கேட்கல. யாருக்கு கேட்டது? சாமுவேலுக்கு கேட்டது. சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பெரிய தேவன், ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உடைய செவிகள் மூடப்பட்டிருக்குமானால், ஒருவேளை உடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ சாமுவேலுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்தை உணரக்கூடியவனாய் இருந்தான். ஏலிக்கு கேட்கல, ஆனால் யாருக்கு கேட்டது? அப்போ அவர் சொன்னார், இந்த சத்தம் உனக்கு கேட்குதா? அப்போ நீ என்ன சொல்லு? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக. அப்பொழுது நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது பிரதமராக இருக்கட்டும், யார் எதை சொன்னாலும் நாம் அதிகமாய் கவனமாய் கேட்போம். கொரோனா லாக்டவுன் காலத்தில் கூட நமக்கு நிறைய செய்திகள் சொல்லப்படும் போது அதை நம்ம கவனமாக கேட்போம். கேட்போமா இல்லைங்களா? அது கூட கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போது பிரதமர் சில நேரத்தில் நோட்டு செல்லாதுன்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் நாம் கவனிக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணுறதில்ல? ஏன் கவனிக்கிறது இல்லை? ஏன் கேட்கப்பட மாட்டேது? காலையில் ஐயா என்ன பேசுகிறேன்? ஐயா கேட்டேன் நான். ஐயா என்னையா பேசுனீங்க, எதை குறித்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது சரி, உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இந்த வேளையில் உடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு உடைய செவிகள் திறக்கப்படுவதாக. திறந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அப்போ இனிமேல் உங்களுடைய செவிகள் திறந்திருக்கும். உலக பிரகாரமான சத்தத்திற்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு உடைய செவிகள் திறந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருந்தது. அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எவர்கள்? அப்போ நீங்கள் கிடையாது, நீங்கள் கரெக்டாக கேட்பீங்க. சரி, அப்போ எவர்கள் கேட்க மாட்டார்கள்? எவர்கள் கேட்க மாட்டார்கள்? கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குது? அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது. அதன் மேலே என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அதனால தான் மெசேஜ் கொடுக்குற நேரத்தில் தான் நமக்கு என்ன வரும்? சில கவனங்கள் வரும், சில தூக்கம் வரும், சில கொட்டாவி வரும், எல்லாமே என்ன வரும்? அந்த நேரத்தில் தான் வரும். இன்றைக்கி நீங்கள் காலையில் நடந்த இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால், அந்த வசனத்திலே உங்களுக்கு விருப்பம் இருந்திருந்தால் என்றால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நான் கேட்ட உடனே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆமே. நான் சொல்லும் போது ஒருத்தர் முகத்தை பார்க்குறீங்க. ஆமே. சிஸ்டருக்கு தெரியும். ஆமே. கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்போ கவனிக்கிற அந்த செவிகள் நமக்கு வேணும். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. இன்றைக்கு உங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதே அது திறக்கப்படுவதாக. இனி ஆண்டவருடைய சத்தம் எப்பெல்லாம் கேட்குதோ உடைய காதில் கேட்கணும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கர்த்தர் நமக்கு காதை கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய சத்தத்தை கேட்கணும். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்காத நாம் அவருடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? அவருடைய சத்தத்தை கேட்கிறன்னா அவருடைய சத்தத்தை கேட்டால் தானே அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆமாவா இல்லைங்களா? நான் பேசும்போதெல்லாம் நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்கும்போது நான் ஏதோ பேசுகிறப்பல எனக்கு அதுதான் அடிக்கடி நான் யோசிப்பேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலனா எப்படி அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும்? இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கட்டும். வருகிற நாட்களே இதை குறித்தும் உங்களோடு நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா உடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த சீசர்களுக்கு என்ன காரியம் என்ன என்றால், ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கேட்கிற காதுகள் தேவை. ஆமென். ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை அவங்க என்ன பண்ணாங்களாம், கேட்கிற காதுகள் அவங்களுக்கு இருந்தது. நமக்கு என்ன இல்லை, ஆண்டவர் பேசுகிற கேட்கிற என்ன சொல்கிறீங்க ரேச்சல் சிஸ்டர், என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தம் அந்த சீசர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஆமென். அப்போது இன்றைக்கி இந்த பவனியில் நம்ம போகும்போது ஆண்டவருடைய சீசராய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். முதலாவது கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை. அல்லேலூயா. முதலாவது நமக்கு கேட்கக்கூடிய காதுகள் தேவை. நாம் தொடர்ந்து அடுத்த 2-3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளால் ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 2வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையில் உங்களோடு பேசினேன். 2வது இந்த 3 வசனத்தை நாம் வாசித்தோம். இதிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழியில், ஆமென், கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு தேவை. ஆமென். பவனிக்கு எல்லா இடமும் போயிட்டு வந்தீங்களா? எல்லா இடமும் போனீங்க, நடந்து தான் போனீங்க, அதான் பவனி. அப்போ எல்லாத்தையும் நாம் சுற்றி வரும் பொழுது முதலாவது கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை. 2வது கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு தேவை. ஆமென். இன்றைக்கி நம்முடைய கால்கள் எப்படி நடக்கிறது, எதன் வழியில் நடக்கிறது? நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா? இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போங்க. அந்த 3வது வசனம் எப்படி சொல்லுது, ஒருவன் ஏதாகிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென். இந்த 4-5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9:9 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாய் சொன்னது இன்றைக்கு நிறைவேறப்பட்டத்தக்கதாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பான தேவஜனமே, முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை. 2வது கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு தேவை. இந்த பவனியிலே நமக்கு ஒரு பங்கு உண்டு. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். 2வது அவருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது இன்றைக்கு நாம் யோசிக்கணும், நாம் எந்த வழியில் நாம் நடந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா? ஆலயத்துக்கு வரோம், எல்லாம் செய்கிறோம், இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்னாகவும் போதும். இங்கே பிலேயாம் என்கிற ஒரு தேவ தீர்க்கதரிசி, அவன் யார்? ஒரு தேவ தீர்க்கதரிசி உள்ள ஒரு மனுஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த வழியில் என்ன பண்ண வேணாம்,
நீ போக வேண்டாம், அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? நீங்களும் நானும் தான். ஆமென். நாம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதற்கு இந்த பிலேயாம் ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியும் அந்த வார்த்தைக்கு கேளாமல் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஆண்டவர் அழகாய் சொல்லிட்டார், இனி நீ அவங்களோடு என்ன பண்ண வேண்டாம், என்ன பண்ண வேணாம், போவேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு அப்புறமும் இந்த 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, போவேணான்னு சொல்லிட்டாரு. இதற்கு மேலே உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முதல்ல கொடுத்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஒரு 200 ஒரு 250 ரூபா வாங்கிறது அந்த மாதிரி. அப்போது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ராத்திரி நீங்கள் இங்கே இருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்டு சொல்லிடுறேன். அதற்கப்புறம் இந்த பிலேயாம் கதையை, அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே கழுதையை ஏறி செல்லும் போது அவர்களுக்கு முன்பாக தேவ தூதன் பட்டயத்தை வைத்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக தேவ தூதன் பட்டயத்தை வைத்திருக்கிறானா, அப்போ கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறதற்கு அந்த சம்பவம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஆமென். அப்போது இந்த இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழியை விட்டு அதில் போகிற மாதிரியே தான் இருக்கும், அந்த வழியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று வந்ததுன்னா பார்க்கலாம். நேற்று தானே ஜெபம் பண்ணோம். நான் சில நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், சில நேரத்தில் ஜெபிக்கும்பொழுது காலையிலேருந்து இப்போ தானே ஜெபம் பண்ணிட்டு வரோம், சரி நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இப்போ திருப்பி வேறு போயிட்டு பண்ணணுமா, கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்போது சில நேரத்தில் கர்த்தர் பேசுவார். எப்போ எந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காய் அந்த நேரத்தை கொடுத்துருக்கிறாரோ சத்யசிஸ்டுக்கு தெரியும். எப்படியும் ஜெபம் பண்ணாமல் நான் படுக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷமாவது அப்படி வெளியே எழுந்து வந்துடுவேன். வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரோடு பேசிட்டு நாளைய தினத்து காரியங்களை குறித்து, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் எனக்கு காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் வந்ததுண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது கேட்கக்கூடிய காதுகள் தேவை, 2வது கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டிய கால்கள் தேவை. ஆமென். இந்த பிலேயாம் அப்படி நடக்கலை. ஆனால் கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆண்டவர் அழகாய் சொல்ல ஈசாக்கை நோக்கி தரிசனமாகி, அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். ஆபிரகாம், உன்னுடைய தகப்பனை போல நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற இந்த இடத்திலே நீ இரு. ஆண்டவர் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் அந்த பஞ்ச காலத்திலும் எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவ கர்த்தருடைய வழியில் நடந்ததினால. ஆமென். 1 2 கிடையாது, 1 2 இல்லை 50 கிடையாது. கர்த்தருடைய வழியில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததினால என்ன நடந்தது என்று சொன்னால் 1 மடங்கு அல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். எந்த காலத்தில்? பஞ்ச காலத்தில். கர்த்தருடைய வழியை விட்டு போகாதபடி கர்த்தர் சொன்ன அதே இடத்தில் அவன் அப்படியே இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இது எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக கூட நடப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள் அவருக்காக நடப்பார்கள். கர்த்தருடைய வழியில் நடப்போம்னா நிச்சயமாய் அவருக்காக நாம் நடப்போம் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இதை தான் தீர்மானிக்கணும், ஆண்டவரே ஒருவேளை உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கலன்னா இந்த ஆராதனை முடிவில் உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கப்படணும்ப்பா.
ஒருவேளை நான் உன்னுடைய வழி தவறி நடப்பேன் என்று சொன்னான், உம்முடைய வழியில் நடத்துங்க ஆண்டவர். நீங்கள் சொல்கிற இடத்துல நான் அடங்கி இருக்க. ஆமென். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொன்னது போல் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. அது பொறுமையோடு இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2 காரியத்தை உங்களோடு சொல்லியிருக்கிறேன். முதலாவது எது? கேட்கக்கூடிய காதுகள் தேவை. 2வது கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடிய கால்கள் தேவை. ஆமென். இந்த 2 விஷயமும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். திறக்கப்படுவதாக எப்போ நான் சொன்னனோ அப்போவே கர்த்தருடைய செவிகளில் அடைத்திருக்கிறதை கர்த்தர் திறந்துட்டார். ஆமென். மறந்துடாமல் அதை நினைவாய் வைத்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல உங்களுக்கு விருப்பப்படுகிறேன். அதாவது கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கணும் தான் நினைப்போம். நம்ம எல்லாமே அப்படி தான் நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு வழியை யோசனை பண்ணி வச்சுருப்போம். இந்த வழியில் போகிற மாதிரியே இருக்கும். கடைசியாக நம்ம நினச்சோம் பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் போய் நிற்போம். அப்படி நடந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில்? நடந்திருக்கா? சரி, நல்லா சத்தமாக ஒன்றும் சொல்லலை. யாருக்கும் ஃபைன் கிடையாது. ஃபைன் யாருக்கும் கிடையாது. கர்த்தர் அறிவார். அதை கேட்டு உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்ற போகிறார். ஆமென். அவ்வளவுதான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்போம், கர்த்தருடைய வழியில் போகலான்னு நம்ம போவோம். ஆனால் நம்ம முன்னாடி ஒரு வழி யோசனை பண்ணியிருப்போம். அப்படியே போய் கடைசியாக அந்த வழியில் போய் நம்ம நின்றுடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடினாலே அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும் பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்க வேணும்னா அவருடைய வழியில் நீங்கள் நடக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து மத்தேயு 21:6 நாம் வாசிக்கலாம். போதும். அப்போ 3வது காரியம், முதலாவது நாம் எதை தியானித்தோம்? கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு தேவை. கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் தேவை. 3வது, அந்த சீஷர்கள் எதற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், சீஷர்கள் போய் தங்களுக்கு கட்டளிட்டபடி செய்தார்கள். ஆமென். முதலாவது ஆண்டவர் சொன்னார். அந்த சொன்ன சத்தம் அவங்களுக்கு கேட்டுது. 2வது ஆண்டவர் நீங்கள் போய் கொண்டு வாங்க அப்படின்ற அவர் சொன்ன அந்த ரூட், அந்த வழி அவங்களுக்கு தெரிஞ்சது, அதில் கொண்டு வந்தாங்க. 3வது அவர் சொன்னபடி. ஆமென். அவர் சொன்னபடி, அதாவது சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். ஆமென். கட்டளை, ஆங்கிலத்தில் ஆர்டர், ஒபே தி ஆர்டர். அப்படியா டீச்சர்? சரி, தேங்க்யூ. அப்போது எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, அதனால் அப்போது ஒபே தி ஆர்டர். அப்போது ஆர்டர் என்று சொன்னால் கட்டளை. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? உங்களுடைய அமைதியை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிற மாதிரியே தெரியுது. ஆமென். கேட்கும்போது பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா, ஒரு சில இதில் சொல்லுவாங்க, அமைதியாக இருந்ததுனால இனி அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு கல்யாண அறிக்கையில் சொல்லுவாங்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடணும். மௌனம் நீங்கள் சம்மதித்தன, அந்த மாதிரி மௌனம் உங்களுக்கு சம்மதம் போல எத்தனை பேர் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம்? அந்த சீஷர்கள் அந்த பவனியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அவர் ஆண்டவருடைய வழியிலே நடந்தார்கள். 3வது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கட்டளையின்படி செய்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கிறோமா? ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்னொரு தடவை நம்ம வாசிச்சிடலாம்.
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. எருசலேமை விட்டு போகாமல் தன்னுடைய சீசர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டபடினாலே அவங்க அப்படி இப்படி போகல. ஆமாவா இல்லைங்களா? அவர்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அவர்கள் அப்படியே இருந்தபடியினாலே அவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அப்போது ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய கட்டளைக்கு நம் கீழ்ப்படியாததுனால அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியல, அவருடைய வழியிலையும் போக முடியல, அவருடைய ஆவியினாலும் நம்ம என்ன பண்ண முடியல, நிரம்ப முடியல. இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், ஆண்டவரே என்னுடைய செவி திறக்கப்படட்டும் அப்பா, என்னுடைய செவி திறக்கப்படட்டும், உம்முடைய வழியில் நடக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக என்னை மாற்றும், உம்முடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மகளாய் என்னை மாற்றுங்கப்பா. அன்னைக்கு அந்த சீஷர்கள் அப்படியே எருசலேமை விட்டு போகாமல் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தபடினாலே இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினாலே பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் இயேசு செய்த முதல் அற்புதத்தில் கூட திராட்சரசம் குறைவுபடும் பொழுது அவருடைய தாயார் மரியாளாகி அவர்கள் சொன்னார், ஆண்டவர் என்ன கட்டளையிடுறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன கட்டளையிடுறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென். இயேசு இன்றைக்கு நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாள் மத்தேயு நானே சொல்லிடுறேன். மத்தேயு 28:19-20 நாம் வாசிக்கும்போது, சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஆமென், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கைக்கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகம் இதோ முடிவு பரியந்தம், ஆமாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இட்ட அந்த கட்டளையை எல்லாரையும் நம்ம என்ன தான் ஆக்கணும், யாரை தான் ஆக்கணும், ஆண்டவருக்கு சீசராய் நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கழுதையாய் நானும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட, நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை, அப்படிப்பட்ட நீங்களும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் இதையெல்லாம் காட்டிலும் மேலாக ஒரு கட்டளையை சொல்லியிருக்கிறார். அது புதிதான கட்டளை. என்ன தெரியுமா? ஒருவரில் அன்பு கூறுகிறது போல மற்றவரிலும், அந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 13:34. ஒருவருக்கொருவர் இது என்ன கட்டளை? இது கொஞ்சம் ஆர்டர்லேயே கொஞ்சம் பெரிய ஆர்டர். ஆமென். ஒருவரில் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க. ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அந்த அன்பு புதிதான கட்டளையா ஆண்டவர் சொல்லுகிற புதிதான கட்டளை. ஆமென். இன்றைக்கு அவருடைய கட்டளையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இது 3, இன்னும் 2 இருக்குது. இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என கண்மானவர்களே, இந்த 3 காரியங்களுடைய இருதய பலகையிலே ஆழமாக இருக்க வேண்டும். முதலாவது, கேட்கக்கூடிய காதுகள் தேவை.
ஆமென். நான் எதுக்கு தெரியுங்களா திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறந்துடக்கூடாது. உடைய செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறந்திருக்க வேண்டும். ஆமென். எப்பெல்லாம் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வந்து இங்கே அமர்றீங்களோ அவருடைய காதுகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடிய கால்கள் உங்களுக்கு தேவை. கர்த்தர் எதை உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அடுத்து ஒரு 2 வசனத்தை வாசிங்க. 7-8 நம்ம வாசிடுவோம். மத்தேயு 21:7-8. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7-8 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு எது தெரியுதுன்னா, அதாவது ஆண்டவரை அவர்கள் கனப்படுத்தினதை நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆமென். அப்போ கனப்படுத்துகிறவர்கள் தேவை. கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் தேவை. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லாமே, உங்களுக்கு தேவையில்லையா? கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். முதலாவது கேட்கக்கூடிய காதுகள் தேவை. கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடிய கால்கள் தேவை. அவருடைய கட்டளையின்படி அவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிதல் தேவை. 4வது அவரை கனப்படுத்துகிறவர்கள் தேவை. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மௌனம் தான். நல்ல, வெரி குட், சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம்? எப்படி கனப்படுத்துகிறோம்? ஒரு சாதாரண இன்றைக்கு நம்முடைய தேவனை காட்டிலும் நம்ம நாட்டுக்கு ஒருவேளை பிரதமர் வராரு என்று சொன்னால் அவருக்கு என்ன போடுறாங்க? சிவப்பு கம்பளம் ஏர்போர்ட்லேயே போட்டுடுறாங்க. அவர் இறங்கி வரும் பொழுதே ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து அவரை வரவேற்று அவரை அழைத்து அவரை உபசரித்து எல்லாவற்றையும் செய்து அவர் கூறிய கனத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆமாமா இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன். ஆமென். அப்போ அவரை நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம்? நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் சொன்னால் எனக்கு வேறு டைம் இல்லை. என்னோட கூட நீங்கள் சொல்லும் பொழுது நீங்களும் அதை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்குன்னு தான் நான் உங்களை பேச வைக்கிறேன். இல்லைன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆமேன் சொல்லி போயிடுவேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இன்றைக்கு கனப்படுத்துகிற கர்த்தரை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம்? நம்ம என்ன தான் செய்கிறோம் கர்த்தரை? அது கரெக்டு. நம்ம எப்படி பண்ணுறோன்னா அதிக நேரம் கர்த்தரை கனப்படுத்தலை, கனவீனப்படுத்துகிறோம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு அவரை கனப்படுத்த உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். ஒப்புக்கொள்ளணும். தப்பை நம்ம ஒத்துக்கிட்டால் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அற்பமான கழுதையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினது போல என்னையும் உங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வேத வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். அப்போது இங்கே 4வதாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் காலையில் எழுந்து கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? ஒரு 5 மணிக்கு பாஸ்டரையா கை தூக்கிட்டாங்க, தம்பி தூக்கிட்டேன். தம்பி எனக்கு தம்பி அப்போவே தெரியும். அவர் ஏரியில் போய் ஜெபம் பண்ணுறவர், இருட்டோடு போகிறவர், ஆண்டவருக்கு அடுத்து அவர் தான் இங்கே புழல் சைடில். கர்த்தர் நல்லவர். அப்படி அதாவது நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நல்லது, இது கர்த்தருக்கு தெரியும், நான் கை தூக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. அந்த சம்பவத்துக்கு நம்ம வரல. ஆண்டவருடைய சத்தம் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆமென். ஆகையினாலே இன்றைக்கு 4வதாய் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் காலையில் எழுந்து செபிக்கணும். ஓகேவா சிஸ்டர்? சரிங்களா? காலையில் எழுந்து நீங்கள் கர்த்தரோடு பேசும்போது அவரை கனப்படுத்துகிறீங்க. ஆமென். கர்த்தரை கனப்படுத்துகிற, அதாவது 2வது விஷயம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். முதல்ல நம்ம யாரை தான் கனப்படுத்தணும்? கர்த்தரை நாம் கனப்படுத்தணும். காலையிலே நீங்கள் கர்த்தருக்காய் நேரத்தை செலவழிக்கும் போது அது கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும், அதாவது நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தரை முதன்மையாய் வைத்து கர்த்தரை மாத்திரம் வைப்போம். நல்லவர்,
அப்படியாய் கூட இந்த நாளில் கூட அவருடைய கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே மாதிரி மல்கையா புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஆமென். ஆண்டவர் அப்படி கேட்குறாரா இல்லையா? பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று சொல்லுறேன். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆமென். அப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, அன்றைக்கு அந்த குருத்தோலை ஞாயிறில் எல்லாரும் தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி போட்டார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதைக்கு அவ்வளோ சந்தோஷம். அழகாக துணி மேலே அந்த 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 தரித்து போட்ட அந்த கிளை மேலே அழகாய் நடந்து போனது. ஆமென். அப்போது கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் தேவை. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, முடிச்சிடலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். 5வது, கர்த்தரை உயர்த்தும் உதடுகள் தேவை. ஆமென். கர்த்தரை உயர்த்துகிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிற உதடுகள் நமக்கு தேவை. இன்றைக்கி நாம் நிறைய நேரத்தில் மேலோட்டமாய் நாம் சொல்லுகிறது உண்டு. என்ன பிரதர்? மேலோட்டமாய் நாம் ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நல்ல கையை தட்டுங்க, எல்லாத்தையும் சொல்லி ஒன் மோர் அப்டேட் அப்படி இப்படி எல்லாத்தையும் சொன்னாலும், இன்றைக்கி எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு சகோதரர் ஆராதிக்கும் போது நான் கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, அற்பமான என்னை இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை பேசும்படி. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா வீட்டில் கூட சேர்க்க மாட்டீங்க. ஆண்டவரை ஏற்றுக்காமல் இந்த ஊழியத்தில் இல்லாமல் என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரை திட்டிட்டு போவீங்க. ஏன் ஆனந்த்? என் தங்கச்சி திட்டினது கிடையாது, அன்பாய் சேர்த்து கொண்டவர்கள் தான். ஆனால் சில நேரத்தில் ஒரு சில பேரை சொல்கிறேன், பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்பா அவர் கூட ஏன்பா ஸ்நேகிதை வச்சு நீ வேறு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்கு இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ அன்றைக்கு இந்த கழுதை எடுத்து பயன்படுத்தப்பட்டு வரும்போது என் மனைவி சொன்னாங்க, ஆண்டுடைய சத்தியத்தை நேற்று ராத்திரி நான் எத்தனை மணி வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு நேரம் நான் முழித்து கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து உங்களுக்காய் போதிக்கும்படி கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஆலோசனையும் எனக்கு கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் நிற்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய உயர்ந்த உதடுகளால் அவரை துதிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சில நேரங்களிலே நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, ஏதாவது ஒரு வார்த்தை போதும் பேசும் பொழுது அதிகமாய் ஸ்தோத்திரம் ஆமென் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் சொல்கிறது கூட கம்மி தான், எப்பயாவது சொல்லுவோம். நீங்கள் அப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்தவங்க இருப்பாங்களா? யாரையாவது கேட்கும் பொழுது பேசும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாம, உடனடியாக நம்ம ஆமேன் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் என்னென்ன வார்த்தை சொன்னாலும், எதையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கும்போது அந்த நடு ராத்திரியில் கர்த்தரை துதித்தார்கள். அவருடைய சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. அப்போது இன்றைக்கு கர்த்தரை உயர்த்துகிற உதடுகள் நமக்கு தேவை. ஆமென். கர்த்தரை உயர்த்துகிற உதடுகள் நமக்கு தேவை. என கண்பானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லலான்னு பார்த்தா சரி டைம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த 5 காரியங்கள் நம்முடைய இருதய பலகையில் ஆழமாக இருக்கணும். இந்த 5 காரியம் இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாலை ஆராதனை கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். இனி அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய வழியிலே நடப்பதற்கும் அவரை கனப்படுத்துகிறதற்கும் அவரை
அவருடைய கட்டளையின்படி செய்கிறதற்கும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை என்னுடைய உதடுகளால் அவரை துதிப்பதற்கும் நான் செய்வேன். இந்த குருத்தோலை நாரையில் இந்த பவனியிலே கர்த்தர் என்னையும் ஒரு பங்காளராய் வைத்ததற்காய் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்ல போகிறோம். ஆமென்.